வீட்ல பேசி பார்க்கறேன். எதுக்கு? மீட்டிங்க கண்டிப்பா தள்ளி வைக்க முடியாது. கல்யாணத்த தள்ளி வைக்கலாம்ல. ராஜி, விளையாடாதீங்க. இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். உங்க வீட்ல இதுக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பயங்கரமா பிரச்சனை வரும். வேணாம் ராஜி. இல்ல, புரியுற மாதிரி சொன்னா புரிஞ்சுப்பாங்க. சாரி ராஜி. என்னால தானே நீங்க இப்படிலாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தள்ளி வச்சா ரொம்ப தப்பா இருக்கும். என்னால் தானே இதெல்லாம். ராஜி, நான் வேணா விஷ்ணு சார்கிட்ட பேசி பார்க்கவா? வேணா விஷ்ணு. ஏன்? ஏற்கனவே என்னால வர முடியல. இப்போ உங்களுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது நம்ம பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஆனா இதுக்காகலாம் நம்ம கம்பெனி பாதிக்கப்படலாமா? என் கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனா இந்த ப்ராஜெக்ட் போச்சுன்னா கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் வரும். அதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும். நல்லா யோசிச்சுக்கோங்க ராஜி. இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். ராஜுமா, என்னாச்சுமா? வந்ததுல இருந்தே பாக்குறேன் பதட்டமாவே இருக்க. ஏதாவது பிரச்சனையாமா? ம்ஹும். வடிவு இங்க வா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுமா. ஆமாப்பா, ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியல. என்னம்மா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. இல்லப்பா, கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாமா? ஏய், என்னடி பேசுற? என்னம்மா இது இப்படி அபசகுனமா சொல்ற? திடீர்னு என்னாச்சு உனக்கு? ஆரம்பத்துல இந்த கல்யாணத்துக்கு நான் தான் உனக்கு கட்டாயப்படுத்துறதா சொன்னேன். சரி, உனக்கு கஷ்டம் கொடுக்க வேணாமேன்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் நீ எதுக்கு சம்மதிச்சனால தான் நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு திடீர்னு கல்ல தூக்கி போறியாமா? என்னம்மா குழப்பம் உனக்கு? குழப்பம்லாம் ஒன்றும் இல்லப்பா. அப்புறம் ஏமா கல்யாணத்தை தள்ளி போட சொல்ற? இங்க பாருமா, அப்பாவை ஏமாத்தல மட்டும் நினைக்காதம்மா. நீ சுலபமா சொல்லிட்ட. இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு நான் என்னமா சொல்லுவேன்? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க உறவுக்காரங்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? கல்யாணம் தள்ளி போச்சுன்னு நினைப்பாங்களா, இல்ல நின்னு போச்சுதான் நினைப்பாங்களா? இல்லப்பா, கம்பெனியோட முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா பெங்களூர்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அதுல கலந்துக்க வேண்டிய ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்போ அவருக்கு பதிலா நான் போகணும். இல்லனா கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடும். உன் கல்யாணம் தள்ளி போனா
நம்ம குடும்பத்தோட மான மரியாதைலாம் காத்துல பறக்குமே அது பரவாயில்லையாம்மா? அதுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா? அப்படி இல்லப்பா. என்னம்மா பேசுற நீ? கம்பெனியை நஷ்டத்துல இருந்து காப்பாத்துனா அவன் லாபத்துல உனக்கு பங்கு கொடுக்க போறானா என்ன? அதே சம்பளம் தானே? வேலை செய்யற கம்பெனிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். அதுக்காக நம்ம மரியாதை காத்துல விட்டுருவியா? ஏங்க அவதான் ஏதோ உளறானா, நீங்களும் உட்கார்ந்து பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டி கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது உனக்கு அவ்வளவு சுலுவா போச்சா? ஏய், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல இருக்க. உனக்கு கல்யாணம் தெரிஞ்சும் எப்படிம்மா உன்னை வெளியூர் மீட்டிங் அனுப்புவாங்க? அப்படிப்பட்ட கம்பெனில நீ ஏன் வேலை செய்யணுங்கிற? அவங்க என்ன கட்டாயப்படுத்தலப்பா. சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நானா தான் போறேன்னு சொன்னேன். நீ வேலைக்கு போற திமிர்ல என்ன வேணாலும் பேசுவியா? முதல்ல பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ. ஏம்மா, நான் வேணா உங்க முதலாளிட்ட பேசி பார்க்கவா? அங்கங்க கல்யாணம்னா ஆபீஸ்க்கு 2 வாரம் லீவ் போட்டுட்டு போறவங்கள தான் பார்த்திருக்கேன். நீ என்னடானா கல்யாணத்தையே தள்ளி வச்சுட்டு ஆபீஸ் வேலை தான் முக்கியம்னு சொல்ற. ராஜி, இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வாயை திறக்காம இருக்க. ஏதாவது சொல்லுமா? என்னப்பா சொல்றது? நீங்க யாருமே என்ன பேச விட மாட்டேங்கிறீங்களே. ஏய் ஏய், சரிம்மா சொல்லு. நீ சொல்றதுல ஒரே ஒரு நியாயம் இருந்ததுன்னா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அட நீங்க ஏங்க அவகிட்ட போய் ஏய், நீ கொஞ்ச நேரம் வாய முடின்னு சும்மா இரு. நீ சொல்லுமா. என் வாழ்க்கையில நான் தோத்து போய் நின்னப்போ எனக்கு செத்து போயிடணும்னு தோணுச்சு. என் தோல்வியில நான் மூழ்கி போயிடாம என்னை காப்பாத்துறது இந்த ஆபீஸ் தான். என் எண்ணத்தை திசை திருப்பி வாழ்க்கையில இன்னும் செய்யறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு கத்து கொடுத்ததும் இந்த ஆபீஸ் தான். கல்யாணம், குடும்பம் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சதும் இந்த ஆபீஸ் தான். அப்படிப்பட்ட இந்த ஆபீஸ் இன்னைக்கு பிரச்சனையில இருக்கிறப்போ அதை காப்பாத்தாம சுயநலமா இருக்கிறது தப்பு இல்லையாப்பா? அப்பா, இந்த மீட்டிங் சாதாரண மீட்டிங் இல்ல. இதுல கலந்துக்கிறதுக்காக அமெரிக்காவில இருந்து முக்கியமானவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணா அதை அவங்க மாத்த மாட்டாங்கப்பா. மீட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ராஜெக்டும் கேன்சல் ஆயிடும். ஆனா இந்த கல்யாணம் அப்படி இல்ல. இந்த முகூர்த்தம் இல்லனா அடுத்த முகூர்த்தத்துல பண்ணிக்கலாம்ல. அதான். பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? புரியுதுமா. உன் கண்ணோட்டத்துல பார்த்தா இதை விட அது முக்கியமா தான் தெரியும். நீ நினைக்கிறதும் தப்பு இல்லதான். இருந்தாலும் என்னப்பா? ஆரம்பத்துல இருந்தே உன் கல்யாண விஷயத்துல ஏகப்பட்ட தடங்கள் தாம்மா. ஒண்ணு போனா இன்னொன்னு பிரச்சனை மேல பிரச்சனை. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் தான் அடுத்த முகூர்த்தத்திலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன்ல. அது வரைக்கும் நீங்க யாரும் ஊருக்கு கூட போவேனாப்பா. 10 நாளோ 2 வாரமோ இங்கேயே தங்கிருக்கலாம்ல. எல்லாம் சரிதாம்மா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல சம்மதிக்கணுமே. அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்னம்மா சொல்ற? கமல் கிட்ட நான் பேசுறேன். வேணாம்மா, இதா பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா.
எனக்கு என்னமோ அந்த தம்பி ஒத்துக்கணும்னு தோணலை. அப்படியே அவர் ஒத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டார். அந்த மனுஷனை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா. ரொம்ப சம்பிரதாயம் பார்க்குற ஆளு. ஆனா கமல் அப்படி இல்லப்பா. நிலைமையை எடுத்து சொன்னா அவரால கண்டிப்பா இதை புரிஞ்சுக்க முடியும். சரிம்மா, பேசி பாரும்மா. ராஜி, அம்மா, கொஞ்ச நேரம் அவளை தனியாக இருக்க விடுங்க. ஆளுக்கு ஏதோ கேள்வி கேட்டுக்கிட்டு போங்க. வா ராஜி. வேலையா இருக்கியா? நான் வேணா அப்புறமா வரட்டுமா? வேலை எப்பவுமே தான் இருக்கும். ஆனா நீ என் கூட பேச வந்திருக்கனா கண்டிப்பா அது என் வேலையை விட முக்கியமான விஷயமா தான் இருக்கும். உட்கார் ராஜி. என்னாச்சு? கல்யாண பொண்ணு முகத்துல கலையே காணோம். ஒரு 6 நாள் லீவ் போட்டு இந்த ப்ளீச்சிங் ஃபேஷியல்லாம் பண்ணிக்குவேன் ராஜி. ரொம்ப டல்லா தெரியுற. நான் டல்லா தெரியறதுக்கு காரணம் அவுட்லுக் இல்ல கமல். பின்ன? மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான். ஏய், என்னாச்சு? உங்க அப்பா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? சொல்லியிருந்தா இப்படி கேட்பனா? இல்ல, எங்க அப்பா இன்னும் அவர்கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். ராஜி, நீ இன்னும் என்கிட்டயே விஷயத்த சொல்லல. எதுக்கு இவ்வளவு தயங்குற? டக்குன்னு விஷயத்த சொல்லு. இல்ல, நம்ம கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலாமான்னு. இதுதான் உன் பிரச்சனையா? சரி, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமா தள்ளி போடலாம். என்ன சொல்ற? நீ கேட்டதுக்கு ஓகேன்னு சொன்ன. ஏன்? அதுக்கு இல்ல, உனக்கு இது அதிர்ச்சியா இல்லையா? கோவம் வரலையா? எதுக்கு கோவம் வரணும்? ராஜி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னை ஏத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்கு நீ எவ்வளோ டைம் எடுத்து யோசிச்ச? அப்படிப்பட்டவ இந்த கல்யாணத்தை தள்ளி போடலாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிச்சிருப்ப? ராஜி, உனக்காக இவ்வளோ வருஷம் காத்திருந்தவனால இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க முடியாதா என்ன? விடு ராஜி, உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். இன்னும் என் பிரச்சனை என்னன்னு சொல்லவே இல்லையே. சொல்லு, கேட்குறேன். அந்த பெங்களூர் கிளையண்ட் மீட்டிங் பத்தி சொன்னேன்ல. ஆமா, கம்பெனியோட ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஆனா கல்யாண சமயத்துல மீட்டிங் வச்சதால அட்டென்ட் பண்ண முடியாம போச்சுன்னு வருத்தப்பட்ட. இப்போ அந்த மீட்டிங்கை நான் அட்டென்ட் பண்ணலனா அந்த ப்ராஜெக்டே கைவிட்டு போயிடும் கமல். ஐயோ, ஏன்? ஆக்சுவலா நான், கார்த்திக், விஷ்ணு 3 பேருமே அதை அட்டென்ட் பண்ணணும். இப்போ விஷ்ணுவுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவராலையும் போக முடியாது. என்ன சொல்ற? அவருக்கு என்னாச்சு? நல்ல வேளை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. மைல்டு ஃப்ராக்சர் தான். அதான் வேற வழி இல்லாம. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜி. நிஜமாவே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு லைஃப் கம்பெனினா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம கல்யாணத்தை விட கம்பெனியோட ப்ராஜெக்ட் முக்கியம்னு நினைக்கிறப்பாரு. சான்ஸே இல்லை. யூ ரியலி கிரேட். நம்ம கல்யாணத்தை நம்ம எப்போ வேணா பண்ணிக்கலாம் ராஜி. அதை போஸ்ட்போன் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் போச்சுன்னா கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் லாஸ். அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறப்பாரு. அங்கே தான் நீ உயர்ந்து நிற்கிற. உங்க வீட்ல ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? அதெல்லாம் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். இல்ல, சென்டிமெண்டா ஏதாச்சும்? நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே அவங்களுக்கு பெரிய அதிசயம் ராஜி. புரிஞ்சுப்பாங்க. நீ உங்கள் வீட்டில் சொல்லிட்டல? சொன்ன. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? உன் பிரச்சனை முடிஞ்சது. உன் மீட்டிங்கை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். கிளையண்ட்டை அசத்திட்டு வா. ஏய்,
என்னாச்சு? ஆனந்த கண்ணீர் அது இதுன்னு சொல்லி காமெடி பண்ணிடாத. ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜாலியா இரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கமல். ஏன்? நீ இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசுறது மட்டும் தான் பிடிச்சிருக்கா? அப்போ என்ன பிடிக்கலையா? இல்ல, ஒருத்தர் பேசுறது பிடிச்சிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்குமா வம்பு? அப்புறம் நான் எதுவும் தப்பா அர்த்தம் பண்ணிக்கூடாதுல்ல? உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இல்லையே, ஒழுங்கா சொல்லலையே. என்ன சொல்லணும்? என்ன பிடிச்சிருக்குன்னு முழுசா சொல்லணும். பிடிச்சிருக்கு. யார? அட சொல்லுமா. உன்னதான். உன்னத்தானா என்ன? முழுசா சொல்லு. உன்னை பிடிச்சிருக்கு. அப்பாடா, இப்பதான் ஜென்ம சாபல்யம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. நீ பெங்களூர் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு இந்த ஃபீலிங்கே போதும். அதுலயே வாழ்ந்துருவேன். ரெடியா ராஜி? என்னாச்சு, போலாமான்னு கேட்டேன். ம், போலாம். இது சொல்லவா இவ்வளோ யோசிச்ச? இல்ல, முகம் ஃபுல்லா தாடியோடவே பார்த்து பழகிடுச்சா, திடீர்னு உன்னை இப்படி பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. இது கார்த்தி தானான்னு டவுட் ஆயிடுச்சு. இப்போ கிளியர் ஆயிடுச்சா? ம், ஆமா, உனக்கு எப்படி இதை எடுக்கணும்னு தோணுச்சு? நம்ம மீட் பண்ண போகிறது இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸு. எல்லாரும் மீச கூட இல்லாமல் ஸ்மார்ட்டாக ஜம்முன்னு வந்து இறங்குவாங்க. நம்மளும் கொஞ்சம் ஸ்மார்ட்டுன்னு காட்ட வேணாமா? அதான் தாடியை தியாகம் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு? கொஞ்சமாச்சும் பார்க்குற மாதிரி இருக்கா? நிஜமாவே ஸ்மார்ட்டா தான் இருக்க. தேங்க்யூ. அம்மா, அப்பவே நேரமாச்சுன்னு சொன்னேன். தம்பி யாரும்மா? என்னம்மாம்மா, என்ன தெரியலையா? அப்பா நல்லா பாருங்கப்பா. அட, கார்த்திகா, அடையாளமே தெரியல. ஒன்றும் இல்லை மாமா, லைட்டாக தாடியை ட்ரிம் பண்ணேன், அவ்வளோதான். தாடி எடுத்ததும் ஆளே மாறி போயிட்டீங்க. நல்ல விஷயம்தான் மாப்ள. இப்போதான் முகம் பளிச்சுன்னு நல்லா இருக்கு. எப்போ வந்தீங்க மாமா? முந்தானேத்தான் மாப்ள. ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஊரே இங்கதான் இருக்குது மாப்ள. பாருங்க, அப்பா, அம்மா, வடிவு, யார் வந்திருக்கா பாருங்க. யார் வந்திருக்கா? இவ்வளவு அழகான முகத்தை ஏன்பா இவ்வளவு நாள் தாடி வச்சு மறைச்சிருந்த? எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள்ள. இருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடியாது, இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் பாட்டி, ஊர்ல ஆசையா 4 கோழி வளர்த்தீங்க, அதெல்லாம் இன்னும் மேய்ஞ்சிட்டு இருக்கா இல்ல வயித்துக்குள்ள போயிடுச்சா? அத எங்கப்பா உங்க தாத்தா விட்டு வச்சாரு? வாரம் வாரம் நல்ல சாராயத்தை குடிச்சுப்புட்டு வந்து ஒவ்வொரு கோழியா அடிச்சு காலி பண்ணிட்டாரு. ஏண்டி, என்னமோ நானே முழுசா காலி பண்ண மாதிரி சொல்ற? எனக்கு வெறும் எலும்ப கொடுத்துட்டு கறியெல்லாம் நீ தானடி சாப்பிட்ட? ஆமா தின்ன. எதுக்கு தின்ன? உங்களுக்கு பிரஷர் உடம்பு. அந்த டாக்டர் கறி திங்க வேண்டாம்னு சொன்னானா இல்லையா? ஐயோ பாட்டி, டாக்டர் ஆட்டுக்கறி தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. கோழிக்கறிலாம் தாராளமா சாப்பிடலாம். அந்த டாக்டர் பைய கறின்னு மொட்டையா சொல்லிவிட்டேன். உட்காருங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல, time சும்மா ஆச்சு. உட்காருங்க.
கிளம்பலாமா? ஆ என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. உள்ளுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், அதெல்லாம் வெளியில காட்டிக்காம எவ்வளவு சந்தோஷமா அன்பா பேசுறீங்க. சத்தியமா உங்களை நினைச்சா எனக்கு மனசு தாங்கல மாப்பிள்ள. சேச்சா, ஃபீல் பண்ணாதீங்க மாமா. எனக்கு இதில் வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுல நிச்சயமாக எனக்கும் சந்தோஷம்தான். ராஜியோட புருஷன்ற உரிமை மட்டும்தான் என்னை விட்டு போயிருக்கு. ஆனால் என்னைக்கும் உங்கள் உறவு என்னை விட்டு போகாது. நீங்கள் என்றைக்கும் எனக்கு மாமா தான். அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாரும் எப்போவும் எனக்கு உறவு தான். நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா நானே கவலைப்படுறதை விட்டேன். ராஜி கல்யாணத்தை எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக நடத்துங்க மாமா. அப்புறம் போன தடவை என்கிட்ட ஏதோ பொண்ணு பார்க்க போகிறதா சொல்லிட்டு போனீங்க, என்னாச்சு? மறந்துட்டீங்களா? ராஜி கல்யாணம் முடிஞ்சதும் உங்களோட அடுத்த பொறுப்பு என்னோட கல்யாணம். ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிள்ள, சொன்ன வார்த்தையை மீற மாட்டான் இந்த சுந்தரேசன். ஐயோ மாமா, நான் சும்மா சொன்னேன். சும்மா சொன்னாலும் நிஜத்துக்கு சொன்னாலும் கண்டிப்பா என் கடமை செய்வேன் மாப்பிள்ள. சரி மாமா, வரேன். சரி மாப்பிள்ள, டைம் ஆயிடுச்சு, சரி. கிளம்புமா. வரேன். போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. பார்த்துப்பா.